ஹாய்ங்க. டியூஸ்டே ஈவினிங் நாங்க இருக்கிற சிட்டில லாஸ்ட் 2 வீக்ஸாவே நல்லா மழை பெஞ்சுட்டு இருக்குங்க. இந்த கிளைமேட் சேஞ்ச்னால என்னன்னு தெரியல. ஆதிக்குட்டிக்கு நைட்டு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சுங்க. நானும் மருந்து குடுத்து பார்த்தேன். பட் ஃபீவர் வந்து குறையிற மாரியே தெரியல. 104 வந்துருச்சு. ஷிவர் ஆக ஆரம்பிச்சுட்டா. எனக்கும் பயம் வந்துருச்சு. சரி எமர்ஜென்சி போயிடலான்ட்டு எமர்ஜென்சி கூட்டிட்டு போயிட்டு எல்லா டெஸ்ட்டும் எடுத்து பார்த்துட்டு மருந்து வாங்கிட்டு ஏர்லி மார்னிங் ஆயிடுச்சு. வீட்டுக்கு வந்து சேரும்போது 1:30 ஆயிடுச்சுங்க. வந்து படுத்தவங்க தான் மருந்து குடிக்க வச்சுட்டு காலையில ஒரு 10 o'clock போல தான் எந்திரிச்சோம். நல்ல வேளை முந்தின நாள் மாவாட்டி வச்சிருந்தேன். காலையில இட்லி ஊத்திட்டு இட்லி குழம்பு வந்து காலிஃப்ளவர் குழம்பு வச்சுட்டேன். சரி மதியம் சாப்பாட்டுக்கும் ஆயிக்கும்ட்டு. ஈவினிங் இந்த வெதருக்கு ஏதாவது சூடா சாப்பிடணும்னு இருந்ததுங்க. ஆனா வந்து செய்யறதுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்தது. அவரும் பால் வாங்கணும்னு ரயில்வே போயிருந்தாரு. வரும்போது இந்த ஃப்ரூலிங் ரோலும் டோனட்டும் வாங்கிட்டு வந்திருந்தாரு. ஃப்ரூலிங் ரோல் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரோசோன் தான். எண்ணெயில போட்டு பொரிச்சு எடுத்தா போதும். சாப்பிட்டு ஆதிக்குட்டி ஒரே அழுக இந்த 4 டேஸா வீட்டுக்குள்ளேயே இருக்கான்ட்டு. அதனால பார்க் கூட்டிட்டு போயிட்டு இது பார்த்தீங்கன்னா நைட் 9:30க்கு கூட்டிட்டு போய் கொஞ்ச நேரம் விளையாட விட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோம்.